everyone. It's June 2nd. நான் இன்னைக்கு என்கியூவில் 70 பாயிண்ட்ஸ் லாங் ஏஎம்மில் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பிரேக் டவுன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த பிரேக் டவுன் ஆஃப் த ட்ரேட், ப்ரீ நியூயார்க் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி இடிஎச்சில் என்ன பண்ணலாம், நான் மார்க்கெட் ஓப்பனுக்கு எப்படி ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கோயிங் டு த ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகே, மார்க்கெட் வெயிட்டிங் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் லோவர் ப்ரைஸஸ். அப்படியே நேற்றோட இதை கண்டினியூ தான் பண்ணால் லோவர் ப்ரைஸ் போனோம். அப்படியே ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் போயிட்டு ஒரு ஈக்குவல் லோ மாதிரி விட்டு போயிட்டான். இந்த இடத்துல என்கியூவும் இந்த லோவை போச் பண்ணல, இஎஸும் போச் பண்ணல, ஒய்எம்மும் போச் பண்ணல. உங்களுக்கு அந்த இடத்துல ஈக்குவல் லோ விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் ஹையர் ப்ரைஸஸ் அட் த ஏஷியா க்ளோஸ் அண்ட் தென் லண்டன் ஓப்பனும் அப்படியே கண்டினியூட் பண்ணி மார்க்கெட் அப்படியே எவ்வளோ மூவ் கீழே வந்துச்சோ அதை அப்படியே ரெக்கவர் பண்ணிட்டான் அட் த லண்டன் இட் செல்ஃப், விச் இஸ் 200 பாயிண்ட்ஸ் செல் ஆஃப் நடந்துச்சு. 200 பாயிண்ட்ஸ் அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு. அண்ட் தென் இங்கே 400 பாயிண்ட்ஸ் நமக்கு நியூயார்க்கு முன்னாடியே இதானனால நமக்கு ப்ரீ நியூயார்க் செஷன் விச் இஸ் குவாட்ரண்ட் 3 ஆஃப் டெய்லி சைக்கிள் கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல, விச் இஸ் மார்க்கெட் ரேஞ்ச் ஹைஸ் அண்ட் லோஸு ஃபுல்லாக கன்சாலாகவே அந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே, இப்போ 9:30க்கு நம்ம வரோம். 9:30க்கு முன்னாடி வரப்போ நமக்கு அந்த இடத்துல என்னென்னலாம் இருந்துச்சு, நம்ம எப்படி இந்த 9:30 நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த ஆர்டிஹெச். நம்ம ஆர்டிஹெச்சில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிறது இந்த இடம், விச் இஸ் என்னென்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸும் என்னோடய ஓப்பனிங் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா லிட்ரலி கேப்பே கிடையாது. இதுதான் நேற்றோட க்ளோசிங்கு. என்னோட ஓப்பனிங் இந்த இடத்துல தான் ஆக போகிறோம். ஓப்பனிங் ஆக போகிறான்னா இங்கே என்னென்ன லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட் இப்போ இங்கே ஓப்பன் ஆக போகிறான். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கிற பைசே லிக்விடிட்டி, ஒரே பைசே லிக்விடிட்டி தான் இருக்குது. நம்ம பிஎம்மோட பைசே லிக்விடிட்டி விச் இஸ் கன்சிடர் ஆஸ் ஆர்டிஹெச்சோட ஆல் டைம் ஹை. இது ஒரு பைசேட் இருக்கா? அண்ட் தென் கீழே போகிறதா இருந்தால் எங்கே போகலாம்? இங்கே இருக்க செல்சே லிக்விடிட்டி கரெக்டாக, விச் இஸ் என்னென்னா இதுதான் நியர்பை இருக்க லஞ்சோட லோஸ், நேற்றோட லஞ்ச் லோ. அதுக்கு கீழே போனால் நேற்றோட ஈக்குவல் லோஸ் இருக்குது, விச் இஸ் ஏஎம்மோட செல்சே லிக்விடிட்டி. பட் ஏஎம் செல்சே லிக்விடிட்டி போகணுன்னா மார்க்கெட்டுக்கு நிறையா புல்லிஷ் ஃபேராலி கேப்ஸ் இருக்குது. ஓகே, ஆர்டிஹெச்லேயும் சரி, கம்மிங் டு இடிஹெச் வந்திங்கன்னா உங்களுக்கு 3 புல்லிஷ் வாய்ட் இருக்குது. ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்ச ஒரு 4 புல்லிஷ் ஃபேராலி கேப் இருக்குது. 4 இன்வெஸ்ட் ஆகிட்டு போகிறது இட்ஸ் வே மோர் இம்பாசிபிள். ஒரு ஹை கட் ஆகாமல் போகிறதுக்கு போகவே போகாதுன்னு சொல்ல வரல, மேலே ஒரு பைசைடை மார்க்கெட் சீக் பண்ணாமல் கீழே போகாது மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஐ வாஸ் லைக் எய்தர் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறான் லைக்லி புல்லிஷ் பயாஸ் தான். ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஐ வாஸ் நியர், ஆல் டைம் ஐயும் நமக்கு சம்மர் அரௌண்ட் இங்கே ஒரு 125 பாயிண்ட்ஸ் தான். ஆல் டைம் ஐயை விட மார்க்கெட் கீழே இங்கேருந்து ஆல் டைம் ஐ போனால் 125 பாயிண்ட்டு. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் நான் சொன்னேன் லஞ்ச் லோக்கு வந்துட்டு போனோன்னா மார்க்கெட் இந்த 1 ஹவரோட டிஸ்கவுண்ட் ரேஞ்சுக்கு வந்துடும். நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து கீழேருந்து ஒரு புல்லிஷ் கர்வ் வந்துச்சுல, இதோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா இதோட டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப்பு விச் இஸ் என்னென்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப்பில் ஈக்குலிபிரியமில் இருக்குது இந்த ஃபேர் வேல்யூ கேப்போ, இல்லை கீழே இருக்க டிஸ்கவுண்ட் இருக்க இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்போ ப்ரைஸ் ஒரு பைக்கோ வருதுன்னா இங்கே இருக்க இஆர்எல் இல்லை இங்கே இருக்க ஐஸே சூப்பராக இருக்கும். அதோட அலைன் ஆகிற மாதிரி நமக்கு ஆர்டிஹெச்சோட லிக்விடிட்டியும் அலைனாக இருக்குது. ஸோ இடிஹெச்சில் நமக்கு உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கும் ஒன்றும் ஹையர் டைம் ஃப்ரேமில் அலைன்டு வித் ஆர்டிஹெச்சில் லஞ்சில் இருக்குது நமக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் புல்லிஷ் தான் பயாஸ் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தேன். பட் என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆகணும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போயிட்டு வரானா வி கான்ட் டு எனிதிங், நான் அப்படியே விட்டுருப்பேன், வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் கீழே ஏதோ ஒரு பை சைடு எடுத்தால் செல் சைடு நம்ம டார்கெட் பண்ணலாம், செல் சைடு எடுத்தால் பை சைடு டார்கெட் பண்ணலாம். அதுதான் நான் சிம்பிளாக பண்ணுவேன். ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, விச் இஸ் 9:30 ஓப்பன் ஆகுது. 9:30 ஓப்பன் ஆனோடனே ஒரு சஸ்பீசியஸான கேண்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்கியூ ஸ்டார்டட் கோயிங் லோவர் ப்ரைஸஸ் விச் இஸ் என்கியூ கீழே போகிறான். இந்த இடத்துல சர்ப்ரைசிங்லி இஎஸ் மேலே போகிறான், ஒய்எம்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டான். இட் வாஸ் லைக் கிராக் இன் கோரிலேஷன். உங்களுக்கு கோரிலேட்டட் மார்க்கெட்ஸ் எதுவுமே ஒரே சைடில் மூவ் ஆகல. இவன் என்கியூ ஸ்டார்டட் கோயிங் மேனிப்புலேஷன். ஸோ இவன் மேனிப்புலேஷன் எனக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐ வாஸ் லைக் அவங்க 2 பேர் பை ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நான் இந்த செல் கர்வ் எடுக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா உங்களுக்கு 2 இன்டர் மார்க்கெட்ஸ் மேலே அப்போசிங் மேலே போகிறப்ப இந்த செல் எடுத்தால் இட் இஸ் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் இந்த செல் ஆஃப் எந்த விதமான லிக்விடிட்டிஸும் பர்ச் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் உங்களுக்கு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் 3 ஹைஸ் இருக்குது. அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நம்மளால் இந்த செல் ஆஃப் எடுக்க முடியாது ஆக்சுவலி, ஏன்னா ப்ராப்பரான உங்களுக்கு பர்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் பர்சன்டெல்லாம் வரப்பெல்லாம் நான் விட்டேன். ஐ கன்சிடர் திஸ் அஸ் ஜூடாஸ். ஆஸ் ஐ செட் யூ மார்க்கெட் நான் இன்றைக்கி புல்லிஷ் பயாஸில் லைக்லி வந்தேன். ஸோ கீழே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டேன். அதே மாதிரி கரெக்டாக மார்க்கெட் கீழே போய்
லஞ்ச் லோவை பர்ச் பண்ணிட்டான். உங்களுக்கு மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் அலைன் ஆயிடுச்சு. வித் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஆல்ரெடி இருக்கும் இன் பிளேயில். டெய்லி இருக்கும். உங்களுக்கு ஒய்எம் வந்து கியூட்டோட லோஸை பர்ச் பண்ணிட்டான். என்கியூ அண்ட் ஏஸ் பண்ணல. ஸோ அதுகேன் நான் சொன்ன மாதிரி இந்த 1 ஹவரில் இருக்கிற டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்க்கு வந்துட்டான். இப்போ இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஒரு டெக்ஸ்ட் புக்கான ட்ரேட்னா இந்த இன்டர்னல் டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போயிடும். இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஈக்குவல் லோஸ்லாம் ஹண்ட் ஆக போகுதுன்னா மார்க்கெட் கோ லோவர். அதை நம்மளால் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா லிக்விடிட்டி எதுவுமே பர்ஜ் ஆகலை, மேலே ஹைஸில் எதுவுமே கட் ஆகலை. ஸோ தேர் வில் பி ஹெசிடேஷன் ஃபார் மீ. எய்தர் நம்ம இந்த செல் கவர் எடுத்தால் மார்க்கெட் கீழே போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் பண்ணாததோ இல்லைனா ப்ராப்பராக உங்கள் லிக்விடிட்டி பர்ஜ் ஆகாமல் ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு கர்வ்ஸை நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த செல் கர்வ் வந்து தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பை வந்திருந்தால் இட் வாஸ் டோட்டலி வேலிட். ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு ப்ராப்பராக. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு லஞ்ச் லோ கட் ஆகிட்டு இப்போ ஆல் வி நீட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். மார்க்கெட் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃபஸ்ட் இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஐஎஃப்இஜிஸ் கிடைக்கல. திஸ் வாஸ் த ஒன்லி பிரேக்கர். எடுக்கிறாங்க அந்த சிஐஎஸ்டியில் எடுத்துருக்கலாம் கீழே இந்த பேர் கேனில் க்ளோஸ் வச்சோன்னே. ஆனால் பட் நான் அவ்வளோ கன்ஃபர்மேஷனாக இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஒரு கேண்டில் எப்போ வந்து உங்களுக்கு க்ளோஷர் வைக்கிதோ பிரேக்கர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக இந்த கேனில் தான் க்ளோஷர் வச்சிச்சு என்னென்னா 9:44 க்ளோஷர் வச்சிச்சு. நான் 9:44 க்ளோஷர் வச்சோன்னே அடுத்த கேண்டில் போடலை. ஏன் போடலைன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது 9:45 வந்து ஒரு புது 15 மினிட் கேண்டில். ஸோ எப்படியும் புது 15 மினிட் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஒரு ஓப்பன் லோ வைக்குமே. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி ஓப்பன் ஆகி ஒரு ஓப்பன் லோ வைக்கும். ஸோ அந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே இதில் மிட்டிகேட் ஆக விட்டு ரிஜெக்ட் ஆகிறத பார்த்து நான் இங்கே ட்ரேடை போட்டு எஸ்எல்லை வந்து அப்படியே கீழே வச்சிட்டேன். ட்ரேட் வாஸ் இன் திஸ் ஃபேர் வேல்யூ கேப். த எஸ்எல் வாஸ் அட் பிலோ த ஃபேர் வேல்யூ கேப். நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் ப்ரோ எஸ்எல் ரொம்ப சின்னதாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 5 மினிட்டில் ஒரு செல்ஸ்க்கான ஒரு பிபிஆர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்டெக்ட் கரெக்டாக இருக்கனால தான் இன்றைக்கி இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆச்சு. இஃப் இன் கேஸ் மார்க்கெட்டில் கான்டெக்ட் தப்பாக இருந்தால் இந்த பிபிஆர்லேருந்து மார்க்கெட் ஒரு செல் கர்வ் ஸ்டார்ட் ஆகிடும். பிபிஆர் டேப் பண்ணிட்டேன் இப்போ பிபிஆர்லேருந்து செல் கர்வ் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தால் எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த பிபிஆர் செல்லுக்கான பிபிஆர். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் இஸ் கோயிங் லோ. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்டு இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிரேக்கராக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடுவான் கோயிங் லோவருங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். நான் வந்து எப்பயுமே லைட்டாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனாலே 70% ஆஃப் த டைம் மார்க்கெட் கீழே போய்டும். ஸோ நான் வந்து டைட்டான ஸ்டாப்ஸ் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல டைட்டான ஸ்டாப் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுருந்தேன். அடுத்து மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகப்போ இந்த 1 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் பண்ணிட்டு எனக்கு 15 செகண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டு இன்னொரு ஒரு ஹை மேக் பண்ணோம். ஸோ ஹை மேக் பண்ணாமல் ஐ வாஸ் லைக் இன்னுமே ஸ்டாப்பை ட்ரையல் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்துட்டு ஐ எம் ஹோல்டிங் த ட்ரேட் டுவர்ட்ஸ் த 930 லோ 930 ஹை சாரி. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். நியர்பையில் இருக்க பை சேல் லிக்விடிட்டி இதுதான் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வாஸ் லைக் ஈஸியாக மேலே போயிட்டான். விச் இஸ் ஈஸியஸ்ட் டிபி. மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுத்தேன். எஸ்எல் டார்கெட்டு நியர்பை டார்கெட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான். செகண்ட் அடுத்தடுத்து நிறைய டார்கெட் இருந்துச்சு. விச் இஸ் என்னென்னா இந்த இஆர்எல் விச் இஸ் என்னென்னா 1 ஹவரோட இன்டர்னல் நம்ம எடுத்தோம். 1 ஹவரோட இஆர்எல்ங்கிறது அதுதான். தட் வாஸ் த நியர்பை டார்கெட். விச் இஸ் என்னென்னா இன்னொரு 18 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் டார்கெட் வச்சுருந்தேன். பட் நான் இதான் வச்சுருந்தேன். திஸ் வாஸ் த குயிக்கஸ்ட் ட்ரேட். 9:45 PO3 9:45 ஓப்பன் லோ டார்கெட்டு இங்கே. நெக்ஸ்ட்டு 10 AM ஓப்பன் ஆகி அது தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். எய்தர் இந்த இஆர்எல்லேருந்து செல் ஆகிறானோ இல்லை இன்னும் கண்டினியூட் பண்ணி அவன் வந்து ஆல் டைம் ஆகி போகிறானோ தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். எனக்கு தேவை இதில் இருக்க ஒரு கொஞ்சோண்டு மூவ் தான். 70 ஹேண்டல்ஸ் இன்றைக்கி ஈஸியாக கேரண்டடாக நல்ல கான்டெக்ஸ்டோட கிடச்சிச்சு. இட் வாஸ் அ குட் ட்ரேட் ஆக்சுவலி. ப்ராப்பரான அலைன்மெண்ட்டு, ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட்டு, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், ப்ராப்பராக 2 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி, ஆக்சுவலி 3 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. அவங்களுக்கு எஃப்இஜி ஃபில் அண்ட் ஃபில் இருக்குது. மைக்ரோ சைக்கிள் வித் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல், அழகாக ஓப்பன் லோ, அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை ட்ரேட் பண்ணோம். ப்ராப்பரான ஒரு சீல்டான ஒரு A+ ட்ரேடு. ஸோ திஸ் வாஸ் த ரீசன் ஒய் ஐ டுக் திஸ் ட்ரேட். இப்படி தான் நான் ட்ரேடை வந்து ஃப்ரேம் பண்ணேன். இன்றைக்கி வந்ததுலேருந்து லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணதும் மேலே போகிறதா இருந்தால் அந்த ஆல் டைம் ஐ தான். இட்ஸ் த ஒன்லி பை சேல் லிக்விடிட்டி நியர் பை இன் RTH. ETHல தேர் வாஸ் திஸ் ப்ரீ மார்க்கெட் லோ, ப்ரீ அண்ட் வை ஹைஸ் இருந்துச்சு இந்த ஹைஸு. ஸோ திஸ் வாஸ் த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் அட் த பை சைட்ஸு. கம்மிங் டு த செல் சைட்ஸு தேர் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி
RTH low which is lunch low. அதை விட்டால் மார்க்கெட் டீப்பாக கீழே போகணும் which is என்னென்னா நம்மளோட ஏஷியன் லோ அலைன்டு வித் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ ஆனால் பட் இதுக்கு போகணுன்னா மார்க்கெட் ஏதாவது மேஜர் ஹைஸு கட் ஆகணும். ஸோ செல்ஸில் ஐம் நாட் ஃபேவரபிள் டுடே. ஸோ பையில் தான் வந்து பை ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். கலாஸ். அவ்வளோதான் கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ் இன் இட், leave comments, I'll reply. See you on next trade breakdown video. 2 நாள் சூப்பர் ட்ரேட் வந்துச்சு, மண்டே டியூஸ்டே. லைக்லி நாளைக்கு கன்சால் மாதிரி தான் எனக்கு தெரியும், விச் இஸ் என்னன்னா ஓவர் எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஸோ லெட்ஸ் சி வெட்னஸ்டே மார்க்கெட் எப்படி இதாகுதுன்னு. இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ், ட்ராப் அ கமெண்ட். திரும்ப சொல்கிறேன். See you on the next video. Tada bye guys. Order filled. Order filled.